Taste the Daily. எதிர்க்கட்சிகளை விட ஆளுநர் ரவி இழிவான அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் கம்பு சுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் அல்ல, பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் என கடுமையாக சாடினார். திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல, அதுதான் அவங்க அரசியல். அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யறார ஒருத்தர் யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கிற அவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார், திமுக மேல அவதூறு பரப்புவார், திராவிடத்தை பழிப்பார், சட்டங்களுக்கு ஒப்புதல் தரமாட்டார், இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார், தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிப்பார், நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார், தமிழ்நாட்டோட கல்வி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார். இதை மட்டும்தான் அவர் செய்கிறார். இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதை நாங்க மட்டும் சொல்றோமா, நீங்க மட்டும் சொல்றீங்களா? இல்ல, ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சி அதுக்கு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டி தீர்க்கிறார். பள்ளி கல்வியில இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த 4 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்களில் பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து, என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை, இன உணர்வை, திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம, கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை ஆளுநர் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. Taste the Daily.